ஒரு குக்கரில் பாசிப்பருப்பு வந்து 1 கப்பு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி ஒரு தடவை இதை நல்லா அலசி ஊற்றிட்டு எடுத்துன்னு வந்துடலாங்க. எடுத்துன்னு வந்துட்டு இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றி இது கூட வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் சேர்த்துட்டு பூண்டு 4 சின்ன சைஸ் தக்காளி வந்து சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு குக்கரோட லிட்டை க்ளோஸ் பண்ணிட்டு இதை வேக வச்சு எடுத்துக்கலாங்க. 2 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ தாளிக்கிறதுக்காக கடாயை சூடுபடுத்திட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்து கடுகு பொரிஞ்சு வந்ததும் கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் சேர்த்துட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் பச்சை மிளகாய் இது ரெண்டுத்தையும் சேர்த்து வதக்கி விட்டுறலாங்க. இதை நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற தண்டுக்கீரையை வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இப்போ இதை வந்து வதக்கி விட்டுறலாம். வதக்கி விட்டுட்டு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து இப்போ இதையும் கலந்து விட்டுறலாம். இந்த கீரை வந்து வேகட்டும். இந்த கீரை வெந்ததுக்கு அப்புறமா இந்த பக்கம் பாருங்கள், ப்ரெஷர் எல்லாம் தானாக ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா குக்கரை ஓப்பன் பண்ணிவிட்டு இது வந்து ஒன்றா மதியமாக இந்த மாதிரி கரண்டி போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு இந்த பருப்பை வந்து கீரையில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இப்போ கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு இது கொதிச்சு வர்ற டைமில் தேங்காய் துருவல் வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாங்க. அவ்வளோதான், ரொம்பவே அருமையான தண்டு கீரை கூட்டு வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கீரை செஞ்சால் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. குழந்தைங்க எல்லாருமே விரும்பி நல்லா சாப்பிடுவாங்க. மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி